சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 34. தமிழ்நாட்டில். சுவாமிஜி முதன்முறையாக தமிழகத்திற்கு 1893 ஆரம்பத்தில் வந்திருந்தார். அன்று அவர் யாரும் அறியாத ஒரு சாதாரண துறவி. தமிழகம் அவரை கண்டது. அவரது திறமையையும் தகுதியையும் ஆற்றலையும் அறிந்தது. அவரை மேலை நாடுகளுக்கு அனுப்புவதில் முன்னின்றது. இன்று அவரை வரவேற்பதிலும் அளவில்லா மகிழ்ச்சி கொண்டது. ஜனவரி 26 செவ்வாய் தமது மேலை நாட்டு சீடர்களுடன் யாழ்ப்பாணத்திலிருந்து நீராவி படகில் புறப்பட்டார் சுவாமிஜி. பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா வழியாக சுமார் 50 மைல் பயணம் செய்து மாலை 3 மணி அளவில் பாம்பனை அடைந்தார். ராமநாதபுரம் மன்னர் மற்றொரு படகில் வந்து சுவாமிஜியை அழைத்து செல்வதாக ஏற்பாடு. ஆனால் மன்னர் வந்து சேராத காரணத்தால் சுவாமிஜி காத்திருக்க நேர்ந்தது. சுமார் 5 மணிக்கு அழகாக அலங்கரிக்கப்பட்ட படகு ஒன்றில் மன்னர் வந்தார். சுவாமிஜி அந்த படகிற்கு சென்றார். பாஸ்கர சேதுபதி மன்னரும் சுவாமிஜியும் சந்தித்த காட்சி உணர்ச்சிமயமானதாக இருந்தது. மன்னரும் அவருடன் வந்தவர்களும் நெடுஞ்சான் கிடையாக சுவாமிஜியின் முன் வீழ்ந்து பணிந்தனர். பின்னர் மன்னர் சுவாமிஜியை சிம்மாசனம் ஒன்றில் அமர வைத்து சுவாமிஜியின் செருப்புகளை அவரது பாதங்களில் அணிவித்தபடியே விலை மதிக்க முடியாத வைரம் ஒன்றை தலையில் சூடுவதை விட இதனை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்று கூறினார். படகு பாம்பனை அடைந்தது. மக்கள் கூட்டத்தின் வாழ்த்தொலிகளுக்கும் வரவேற்பு வைபவங்களுக்கும் இடையே அலங்கரிக்கப்பட்ட பந்தல் ஒன்றிற்கு அழைத்து செல்லப்பட்டார் சுவாமிஜி. அங்கே அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்புரை படிக்கப்பட்டது. சுவாமிஜி அதனை ஏற்றுக்கொண்டு சொற்பொழிவாற்றினார். பின்னர் அவர் அங்கிருந்த மாளிகை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டார். அந்த மாளிகைக்கு சுவாமிஜியை அழைத்து செல்லும் வழியில் மன்னர் சுவாமிஜியை அரச வாகனத்தில் அமர செய்து தாம் பரிவாரங்களுடனும் பக்தர்களுடனும் அருகில் நடந்து சென்றார். சிறிது தூரம் சென்றதும் வண்டியில் உள்ள குதிரைகளை அவிழ்த்து விட்டுவிட்டு மற்றவர்களுடன் வண்டியை தாமே இழுத்து சென்றார். அடுத்த நாள் சுவாமிஜியும் மன்னரும் மற்றவர்களும் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்றனர். அங்கே சுவாமிஜிக்கு அரச மரியாதை அளிக்கப்பட்டது. யானை, குதிரை, ஒட்டகம், கோவில் சின்னங்கள் அடங்கிய ஊர்வலம் அவரை வரவேற்றது. கோவில் ஓதுவார்கள் அவரை எதிர்கொண்டு அழைத்தனர். பின்னர் சுவாமிஜி ராமேஸ்வர சிவபெருமானை பணிந்தார். கோவில் ஆபரணங்கள் அவருக்கு காட்டப்பட்டன. அதன் பிறகு அவர் கோவிலை சுற்றி பார்த்தார். கோவிலின் பிரபலமான ஆயிரங்கால் மண்டபத்தில் சுவாமிஜி வந்து கொண்டிருந்த போது அங்கே திரண்டிருந்த பக்தர்களுக்கு அருளுரை வழங்குமாறு மன்னர் கேட்டுக்கொண்டார். மக்களில் மகேஸ்வரனை கண்டு அவர்களுக்கு தொண்டு செய்வதே உண்மை வழிபாடு என்ற தத்துவத்தை மிக எளிமையாக அங்கு எடுத்துரைத்தார் சுவாமிஜி. ஒரு வகையினர் சோம்பேறிகள், ஏமாற்றுக்காரர்கள். அவர்கள் எதுவும் செய்வதில்லை. சிவபெருமானின் அழகான கண்களையும் மூக்கையும் மற்ற குணநலன்களையும் பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். ஏழைகளான பலவினர்களான எல்லா மனிதர்கள், விலங்குகள் மற்றும் அவருடைய படைப்பு அனைத்தையும் மிகுந்த கவனத்தோடு பராமரிப்பவன் மற்றொரு வகையினர். இவர்களில் யார் சிவபெருமானின் அன்பிற்கு உரியவர்கள்? நிச்சயமாக அவரது பிள்ளைகளுக்கு சேவை செய்பவர்களே. தந்தைக்கு சேவை செய்ய விரும்புபவர்கள் முதலில் பிள்ளைகளுக்கு சேவை செய்ய வேண்டும். சுயநலம் கொண்டவன் எல்லா கோவில்களையும் வழிபட்டிருந்தாலும் புண்ணியத்தலங்கள் அனைத்தையும் பார்த்திருந்தாலும் சிறுத்தையைப் போல் தன் உடம்பு முழுவதிலும் மத சின்னங்களை தீட்டிக் கொண்டிருந்தாலும் அவன் சிவபெருமானிடமிருந்து விலகியே இருக்கிறான். சுவாமிஜியின் செய்தியை உடனடியாக ஏற்று செயல்படுத்தினார் மன்னர். மறுநாளே ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தார் அவர். சுவாமிஜி தமது திருப்பாதங்களை தன் நாட்டில் பதித்ததன் நினைவாக 40 அடி உயரத்தில் நினைவுத்தூண் ஒன்றையும் எழுப்பினார். அங்கிருந்து ராமநாதபுரத்திற்கு மாட்டு வண்டியில் பயணம் தொடங்கியது. அதிகாலையில் புறப்பட்ட அவர்கள் வழியில் ஒரு சத்திரத்தில் காலை உணவை முடித்து கொண்டனர். ராமநாதபுரத்தை நெருங்கும்போது ஏரி ஒன்றை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. அதனை அவர்கள் அரசு படகில் கடந்தனர். ஏரியை கடந்து நிலப்பகுதியை தொட்டதும் சுவாமிஜியை வரவேற்க பீரங்கிகள் முழங்கின. வானங்கள் வானில் பறந்தன. ஏரியின் கரையும் மாலை நேரமும் ஆகாயத்தின் அழகிய காட்சிகளுமாக அந்த இடம் ஓர் அற்புத கோலத்தை தோற்றுவித்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருந்தனர்.
பின்னர் ஊர்வலம், வரவேற்பு எல்லாம் விமரிசையாக நடைபெற்றன. சிறிது தூரம் சுவாமிஜி அரச வண்டியில் சென்றார். அருகில் மன்னர் நடந்து சென்றார். பின்னர் மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க பல்லக்கில் சென்றார். சுவாமிஜி தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சங்கர வில்லா என்ற மாளிகையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு சுவாமிஜி அரச சபைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கே ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தார்கள். மன்னரின் சகோதரரான ராஜா தினகர சேதுபதி வரவேற்பு உரை ஒன்றை வாசித்து அதனை ஒரு தங்க பேழையில் வைத்து சுவாமிஜிக்கு அளித்தார். அங்கே சுவாமிஜி உரை ஒன்றை நிகழ்த்தினார். சுவாமிஜியின் ராமநாதபுர விஜயத்தை நினைவு கூறும் வகையில் சென்னை பஞ்ச நிவாரண பணிக்காக பொதுமக்கள் நன்கொடை அளிப்பதற்கான திட்டம் ஒன்றையும் தொடங்கினார் மன்னர். மறுநாள் கிறிஸ்தவ மிஷனரி பள்ளியில் ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார் சுவாமிஜி. அவருக்கு மரியாதை செய்யும் வகையில் அரச சபையை கூட்டினார் மன்னர். அதில் மன்னருக்கு ராஜரிஷி என்ற பட்டத்தை வழங்கினார் சுவாமிஜி. மன்னராக இருக்கின்ற அதே வேளையில் முனிவராகவும் திகழ்கிறார் என்பது இந்த பட்டத்தின் பொருளாகும். அன்று மன்னர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்தியாவில் சக்தி வழிபாடு என்ற தலைப்பில் போனோகிராஃபில் சொற்பொழிவு ஒன்றை பதிவு செய்தார் சுவாமிஜி. சென்னைக்கு செல்லும் வழியில் சுவாமிஜிக்கு பல்வேறு இடங்களிலிருந்து அழைப்புகள் வந்தன. அவருக்கும் உடம்பு என்ற ஒன்று இருந்தது. ஓய்வும் உறக்கமும் அதற்கும் தேவை என்பதை பக்தர்கள் மறந்துவிட்டது போல் தோன்றியது. இந்த பயணத்தின் போது ஒரு கணம் கூட தூங்காமல் அவர் யாத்திரை செய்த நாட்கள் பல உண்டு. தமது உடம்பின் சிரமங்களை சிறிதும் பொருட்படுத்தாமல் இயன்ற அளவு அழைப்புகளை ஏற்றுக்கொண்டார் சுவாமிஜி. ஜனவரி 31 நள்ளிரவில் ராமநாதபுரத்திலிருந்து புறப்பட்டார். பிப்ரவரி 1 அதிகாலையில் பரமக்குடியை அடைந்தார். குதிரை வண்டியில் 23 மைல்கள் சென்ற சுவாமிஜி தூங்கியிருக்க முடியாது என்பதை சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? பரமக்குடியில் அளிக்கப்பட்ட வரவேற்பை ஏற்றுக்கொண்டு பதிலுரை அளித்தார். பரமக்குடியில் சில மணி நேரங்களை செலவிட்ட பிறகு அங்கிருந்து 15 மைல் தொலைவிலுள்ள மானாமதுரையை அடைந்தார். அங்கே மானாமதுரை மக்களுடன் சிவகங்கை மக்களும் கலந்து கொண்டு சுவாமிஜிக்கு வரவேற்புரை அளித்தனர். அந்த ஊர்களின் ஜமீன்தார்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சொற்பொழிவு ஆற்றிவிட்டு அன்றிரவை அங்கேயே கழித்தார் சுவாமிஜி. காலையில் ரயிலில் புறப்பட்ட சுவாமிஜியும் குழுவினரும் 10:30 மணியளவில் மதுரையை அடைந்தனர். அங்கே அவரது சகோதர துறவியான சிவானந்தர் அவருடன் சேர்ந்து கொண்டார். அங்கேயும் சிறப்பான வரவேற்பிற்கு பிறகு ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமான ராமநாத கோடி என்ற மாளிகையில் சுவாமிஜி தங்கினார். வழக்கம்போல் பக்தர்கள் கூட்டம் இங்கேயும் அலைமோதியது. சில பக்தர்கள் வந்து சுவாமிஜியுடன் நீண்ட நேரம் பேசினர். முக்தி, மாயை, பௌத்தர்களின் கருத்து போன்றவை விவாதிக்கப்பட்டன. அதன் பிறகு மீனாட்சி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார் சுவாமிஜி. கோவில் சின்னங்களுடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவில் ஆபரணங்கள் காட்டப்பட்டன. அவற்றுள் யானை முத்து குறிப்பிடத்தக்கதாகும். அங்கிருந்து நேட்டிவ் கல்லூரிக்கு சென்றார். மாலை 5 மணியளவில் அங்கே வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு சுவாமிஜி சிறிய சொற்பொழிவு ஆற்றினார். துறவியருக்கும் உடம்பு என்ற ஒன்று இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு தமது உடல் களைப்பை சுட்டிக்காட்டிய சுவாமிஜி தொடர்ந்து 3 வாரங்கள் பயணம் செய்து வருவதால் தம்மால் நீண்ட சொற்பொழிவு செய்ய இயலாது என்பதை தெரிவித்தார். இரவு 10:30 மணியளவில் ரயிலில் கும்பகோணத்திற்கு புறப்பட்டார் சுவாமிஜி. அந்த 150 மைல் பயணத்தில் வழியில் அமைந்துள்ள ஏறத்தாழ எல்லா ரயில் நிலையங்களிலுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்தனர். திருச்சியில் வண்டி 25 நிமிடங்கள் நின்றது. அங்கே சுவாமிஜிக்கு வரவேற்புரை ஒன்றும் வாசித்து அளிக்கப்பட்டது. தஞ்சாவூரிலும் அதுபோலவே நிகழ்ந்தது. சிக்காகோவில் சுவாமிஜி பெற்ற பெரு வெற்றியின் போது கும்பகோணத்திலும் சுவாமிஜியை பாராட்டி பொதுக்கூட்டங்கள் நிகழ்த்தியிருந்தனர். இப்போது சுவாமிஜி நேராக வந்த விழாவை மிக சிறப்பாக ஊர் மக்கள் கொண்டாடினர். ஊர் மக்களின் சார்பாகவும் மாணவர் சமுதாயத்தின் சார்பாகவும் போர்ட்டர் டவுன் ஹாலில் 2 வரவேற்புரைகள் அளிக்கப்பட்டன. அங்கே வேதாந்த பணி என்ற நீண்ட உரை ஒன்று நிகழ்த்தினார் சுவாமிஜி. சென்னையில் அவர் தொடர்ந்து சொற்பொழிவாற்ற வேண்டியிருக்கும். ஓய்வு அரிதாகிவிடும் என்பதை உணர்ந்திருந்த அன்பர்கள் அவர் கும்பகோணத்தில் 3 நாட்கள் தங்கி ஓய்வெடுப்பதற்கான ஏற்பாடு செய்தனர். அப்போது திருச்சியை சேர்ந்த அன்பர்கள் சிலர் சுவாமிஜியை சந்தித்து கும்பகோணத்தில் 1 நாள் தங்குவதை ரத்து செய்துவிட்டு
திருச்சிக்கு வர வேண்டும் என்று மீண்டும் அழைப்பு விடுத்தனர். 750 மாணவர்கள் கையெழுத்திட்ட கோரிக்கை ஒன்றையும் அவர்கள் சுவாமிஜியின் முன் வைத்தார்கள். சுவாமிஜி அதனை பணிவுடன் மறுத்துவிட்டார். சுவாமிஜி 4 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு வந்திருந்தபோது ஒரு நாள் தமது தாயார் இறந்துவிட்டதாக கனவு கண்டார். அதன் உண்மையை தெரிந்து கொள்வதற்காக கும்பகோணத்திற்கு அருகில் வாழ்ந்த குறி சொல்பவர் ஒருவரிடம் அழைத்து சென்றனர். கனவு உண்மையல்ல என்பதை எடுத்து கூறி சுவாமிஜியின் மனச்சுமையை குறைத்தார் அவர். அவர் கும்பகோண வரவேற்பின் போது கூட்டத்தில் நிற்பதைக் கண்ட சுவாமிஜி அவரை அழைத்து பிறகு தனியாக வந்து சந்திக்குமாறு கூறினார். அவர் சென்றபோது சுவாமிஜி அவரிடம், உங்களிடம் அற்புத சக்திகள் இருப்பது எனக்கு தெரியும். அது உங்களுக்கு பணத்தையும் புகழையும் அள்ளி தந்திருப்பதும் உண்மை. ஆனால் ஆன்மீகம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஓர் அடி கூட முன்னேறவில்லை. எங்கே ஆரம்பித்தீர்களோ அங்கேயே நிற்கிறீர்கள். அதுதானே உண்மை. கடவுளை நோக்கி உங்கள் மனம் சிறிதாவது சென்றுள்ளதா என்று கேட்டார். சுவாமிஜி கூறியதன் உண்மையை ஏற்றுக்கொண்டார் அந்த குறி சொல்பவர். உடனே சுவாமிஜி, உங்கள் மனம் கடவுளை நாடாவிட்டால் இந்த சக்திகளால் என்ன பயன்? இறையானந்தத்தை ஒருமுறை நீங்கள் சுவைத்துவிட்டால் அதன் பிறகு இவையெல்லாம் பயனற்றவையாகிவிடும் என்று கூறி அவரை கட்டி அணைத்தார். ஆச்சரியம் என்னவென்றால், அன்றிலிருந்து அந்த குறி சொல்பவரின் அற்புத ஆற்றல்கள் அவரை விட்டு விலகிவிட்டன. அவர் இறைவனுக்கான மன ஏக்கத்துடன் உலகை துறந்தவராக வாழ்ந்தார். கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கான 194 மைல் பயணம் தொடங்கியது. பிப்ரவரி 5 இரவு 10:45க்கு ரயில் புறப்பட்டது. சுவாமி நிரஞ்சானந்தர், சிவானந்தர், குட்வின், திருவனந்தபுரத்தில் சுவாமிஜியை சந்தித்திருந்த பேராசிரியர் ரங்காச்சாரியா ஆகியோர் சுவாமிஜியுடன் சென்றனர். சேவியர் தம்பதிகள் ஒரு நாள் முன்னதாகவே புறப்பட்டு விட்டார்கள். இந்த பயணத்தின் போது வழியெங்கிலும் வரவேற்புகளும் விழாக்களும் அவருக்காக காத்திருந்தன. ஜெய் சுவாமி விவேகானந்த மகாராஜ்ஜிக்கு ஜெய் என்ற கோஷம் எங்கும் ஒலித்தது. மாயாவரத்தில் ரயில் சென்றபோது இரவு 10:30 மணி. அங்கே 10 நிமிடங்கள் ரயில் நின்றது. அங்கும் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தனர். வரவேற்பு வாசித்து அளித்தனர். மறுநாள் காலை 6 மணியளவில் ரயில் செங்கல்பட்டை அடைந்தது. தி மெட்ராஸ் மெயில் மற்றும் தி ஹிந்து பத்திரிகை நிருபர்கள் அங்கே ஏறிக்கொண்டனர். அவர்கள் சென்னை வரை சுவாமிஜியை பேட்டி கண்டு அதனை தங்கள் பத்திரிகையில் வெளியிட்டனர். சென்னைக்கு முன்பாக உள்ள ஒரு சிறிய ஸ்டேஷன். அங்கே ரயில் நிற்காது. ஆனால் சுவாமிஜியை காண்பதற்காக திரண்டிருந்த மக்கள் ரயிலை சற்று நேரமாவது நிறுத்துமாறு ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கேட்டனர். அவர் அதற்கு உடன்படவில்லை. சுவாமிஜியை ஒரு முறையாவது தரிசிப்பதற்காக கூடியிருந்த அந்த மக்கள் ஒவ்வொருவராக தண்டவாளத்தில் படுத்துவிட்டனர். வேறு வழியின்றி ரயிலை நிறுத்த வேண்டியதாயிற்று. சுவாமிஜி உணர்ச்சியால் நிகழ்ந்தார். வெளியே வந்து கனிவுடன் மக்கள் வெள்ளத்தை பார்த்தார். தமது 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அதன் பிறகு